பாவங்களில் வெறுப்பும் நன்மையில் ஈர்ப்பும் என்ற ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுவாக பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கும் பாவத்தில் வெறுப்பு என்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நன்மையை செய்யறதுக்கும் நன்மையில் ஈர்ப்பு என்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 135வது வசனத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறார். அதாவது பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அதாவது ஒருத்தர் ஒரு மானக்கேடான வெட்கக்கேடான அருவருக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்கிறார் அல்லது தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கிறார். தனக்குத்தானே தீங்கிழைக்கிறா என்ன? பாவம் செய்யறது, ஹராமான காரியங்கள்ல ஈடுபடுறது, இஸ்லாம் தடுத்த தீய செயல்களில் ஈடுபடுறது, இது நான் எனக்கு செய்கிற அநியாயம் என்பதை முதல்ல நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தனக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டால் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், உண்மையான நல்லடியார்கள் என்ன செய்வார்களாம்? உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். சரியா? ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், சுப்ஹானல்லாஹ், வமா யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யார் இருக்கிறா மன்னிக்க? அப்ப பாவங்கள் நடந்தால் உடனே திருந்தணும், உடனே மன்னிப்பு கேட்கணும். அதோட முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி நிறைவு செய்கிறான் என்றால், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். சுப்ஹானல்லாஹ். ரமலானை அடைந்த நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனம். இப்ப இந்த மாதத்துல நிறைய பாவங்களை விட்டும் நாம் என்ன செய்யறோம்? ஒதுங்கி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறைய பேர் திரும்ப என்ன செஞ்சிருவாங்க? நோன்பு திறந்த உடனே, இஃப்தார் முடிஞ்ச உடனே திரும்ப சில பாவங்களின் பக்கம் வைத்திருவாங்க. அல்லது சில பேர் இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் பாவங்களை விட்டும் ஒதுங்கி இருந்துட்டு இந்த மாதம் முடிய திரும்ப பாவங்கள் அதிகரிக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? பாவம் என்றால் முதலாவது பாவத்தில் வெறுப்பு அப்படி என்பதை புரியணுமாக இருந்தால் முதலாவது நாங்க என்ன விளங்கணும்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். இது பாவம், கூடாது, இஸ்லாம் தடுத்தது, செய்யக்கூடாது, ஹராம் என்று தெரிந்த பின்னாடி அந்த செயலில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். அப்ப ரமலான்ல மட்டும் ஒரு விஷயம், அந்த மாதத்தில் மட்டும் நாம கொஞ்சம் ஒதுங்கி அதை செய்யாம இருந்துட்டு திரும்ப இந்த மாதம் முடிஞ்ச உடனே அல்லது இஃப்தார் நோம்பு திறந்த உடனே அந்த பாவங்களை செய்கிறோம் என்றால் நாம பாவத்தை வெறுக்கவில்லை என்று அர்த்தம். ஏதோ ஒரு கடமைக்கு ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவோமா இல்லையா? சரி, நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு கடமைக்கு இதை செஞ்சுட்டா நோம்பு முறிஞ்சிருமோ என்று நினைக்கிறதால சில பாவங்களை விட்டும், ஒரு சினிமாவை பார்க்கிறேன்டா, சர்வசாதாரணமா பார்க்கிற நாம் நோம்புவோட பார்க்க மாட்டோம். என்ன நோம்பு பிடிச்சிட்டு இருக்கிறோம், இதை பார்த்துட்டா என்ன நோம்பு முறிஞ்சிரும் என்று பயப்படுற எத்தனை பேர் நோம்பு திறந்த உடனே அதே பாவத்தை செய்கிற நீங்கள் நோம்பு முறிஞ்சா என்ன? நோம்பு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு சினிமாவையோ ஒரு இசையையோ ஒரு ஹராமான வார்த்தையோ கூடாத ஒரு செயலையோ செய்ய தயங்குற நாம் ஏன் தயங்குறோம்? ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப நாங்க இத நோம்போட இதை செஞ்சா நோம்போ இல்லாம வைத்திருமே. அதே ரப்பு தானே சகோதரர்களே, நோம்பு திறந்த பிறகும் அதே பாவத்தை செய்யும் போது அதே ரப்பு தானே பார்க்கிறான். அதே ரப்பு தானே இது கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கிறான். தெரிந்து நீங்கள் அதே பாவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்ற முஃமின்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. தப்பு நடக்கும் தான், பாவம் நடக்கும் தான்,
உடனே ரப்பிடத்திலே மீளுவார்கள், உடனே மன்னிப்பு கேட்பார்கள். ஆனால் தெரிஞ்சு கொண்டு அதே பாவத்தில் திரும்ப நிலைத்திருக்க மாட்டார்கள். நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் முஸ்லிம் அவர்கள் 2553வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். ஒரு மனிதன் வந்து, அதாவது அவர் தான் கேட்கிறார், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் கேட்டேன், என்ன யா ரசூலுல்லாஹ், நன்மை என்றா என்ன, பாவம் என்றா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமா பதில் சொல்றாங்க. எப்படி என்றா, அல் பிர்ரு, நன்மை என்றால் ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்றாலே நற்குணம், நல்ல குணம் என்றாங்க. பாவம் என்றால் என்ன? வல் இஸ்ம், பாவம் என்று சொன்னால் மா ஹாக ஃபீ ஸத்ரிக், பாவம் என்ற வரை விலக்கணம் என்ன? நீங்க அந்த பாவத்தை செய்யும் போது உங்களுடைய உள்ளம் உங்களை உறுத்தும். தெரிஞ்ச பின்னாடி, இப்ப தெரியாம பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அது மனசு உறுத்தாது, என்ன பாவம் என்று தெரியாது. ஆனா அதுக்கு அல்லாஹ் கிட்ட தண்டனை இல்லை, தெரியாமல் அவர்கள் செய்த பாவம், தெரிஞ்ச பின்னாடி மன்னிப்பு கேட்கணும். இப்ப இது பாவம் என்று தெரிந்த பின்னாடியும் ஒருத்தர் ஒரு பாவத்துல திரும்ப திரும்ப செய்யறாரா, ஒன்று உள்ள முறுத்தும். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நீங்க செய்யற அந்த செயலை மக்கள் பார்ப்பதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்றார்கள். மக்கள் பார்க்கிறத நீங்க வெறுக்கிறீங்களா? செய்யும் போது மனசு உறுத்துதான், அட கூடாத செய்யறனே, தெரிஞ்சு இந்த பாவத்தை செய்யறனே, இதுதான் பாவம். இந்த பாவங்கள் சினிமா பார்த்தனாம், இசை கேட்டனாம், ரமலான்ல நோம்போடு இருக்கும் போது விட்டுட்டு இருக்கிறோம், நோன்பு திறந்த உடனே திரும்ப அதை செய்கிறோம் என்றால், தீய பேச்சுக்கள், தீய செயல்கள், வீணான அம்சங்கள், கூடாத பேச்சுக்கள், இதெல்லாம் ரமலான்ல நிப்பாற்றுறோம், கூடாது. என்ன காரணம்? நோம்பு முறிஞ்சிரும். அன்பு சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 1903வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். மல்லம் யதா கௌல தூர், யார் வந்து, அதாவது ரமலான் உடைய மாதத்துல மிக முக்கியமா எல்லாரும் படிக்கிற ஹதீஸ், யாரு பொய் பேசுறத உடல்லையோ, தீய செயல்கள், அது சார்ந்த செயல்களை உடல்லையோ, அவர் வந்து பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் ஃபலைஸலில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்ப பாவத்தை வெறுக்கிறவர்கள் எப்படி நோம்போடு இருக்கும் போது ஒரு தண்ணிய குடிக்கும் போது அல்லாஹ் இதை குடிச்ச உடனே நோம்பு முறிஞ்சிருமே என்று நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு பொய்ய பேசும்போது, ஒரு ஹராமான விஷயத்தை செய்யும் போது, தப்பான ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது, இதை நான் செய்கிறேனே, இதை செஞ்ச உடனே என்னுடைய நோன்பு முறிந்திரும். நோன்பு நேரங்கள்ல, நோன்பு அல்லாத நேரத்துல, இஃப்தாருக்கு போறோம் அல்லது ரமலானுக்கு போறோம், இதை நான் இப்ப செய்யறேனே, இதை செஞ்ச ரப்பு தடுத்ததே, எனக்கு பாவம் கிடைச்சிருமே, நாம் அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கப்பட இருக்கிறேனே, இந்த உணர்வு எத்தனை பேருக்கு வருது? சும்மா பாவத்துல இருந்து நாங்க கொஞ்சம் டெம்பரரியா ஒதுங்கி இருக்கிறோம் என்றால், திரும்ப அதை செய்கிறோம் என்றால், இன்னும் பாவத்தை வெறுத்து ஒதுக்கலன்னு அர்த்தம். அப்படி வெறுத்து ஒதுக்காட்டி என்ன நடக்கும்? வளமை போல ஒவ்வொரு வருஷமும் மாதிரி ரமலான் முடிய திரும்ப பாவங்கள் அதிகரிக்கும். ஒவ்வொரு வருஷமும் இதுதானே சகோதரர்களை நிறைய நடந்துட்டு இருக்குது. இந்த வருடத்தில் முதலாவது பாவத்தை செய்கிறவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. முதலாவது, பாவம் என்று ஒன்றை தெரிஞ்சிட்டோமா, ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பு தௌபா செய்யறதுக்கு முன்னாடி முதலாவது செய்ய வேண்டியது, அந்த பாவத்தை என்ன செய்யணும்? நான் பாவம் செஞ்சிட்டனே என்பதை உணர்ந்தால் அந்த பாவத்தை நிப்பாட்டணும், அந்த பாவத்தை விட்டும் ஒதுங்கணும். இதுதான் பாவத்தை வெறுக்கிறது. சரி, அதுக்கு பின்னாடி செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலைப்படணும், மனசு வேதனை பண்ண, அடே செஞ்சிட்டனே, இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டனே, அல்லாஹ் வானம் என்றதை செஞ்சிட்டனே. அதுக்கு அடுத்து அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப போகவே மாட்டேன் என்று உள்ளத்துல உறுதி எடுக்கணும். இது ரப்புக்கும் நமக்கும் இடையில உள்ள பாவங்கள். தொழுகையை விடுறது, விபச்சாரம் செய்யறது, கொலையாக இருக்கலாம்,
சுபஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, நீங்க இந்த ரமலான்ல அதிகமா கேட்கிற ஹதீஸ் தானே இது. யாரு பொய்யையும் அதே மாதிரி தீய செயல்கள் இதை உடல்லையோ அவர் பசிச்சிருக்கிறதுலையும் தாகித்திருப்பதிலையும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லாண்டு ஏன் பொய்ய இவ்வளவு முற்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்லணும்? ஏன் தொழுகையை விடுறவருக்கு ரமலான்லையும் யாரு தொழுகையை விட்டாரோ அவருடைய நோன்பு சரி வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அது வளமையாவே கடமை தானே. எப்பயுமே ஃபர்லு தவற விட்டால் பெரிய குஃப்ருக்கு கொண்டு போய் தரும். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஏனைய விஷயங்களை சொல்லாமல் பொய் என்பதையும் இந்த தீய செயல்களையுமே ரசூலுல்லாஹ் முன்னுக்கு கொண்டு வைக்கிறாங்கன்னா, பொய் பொய் இதுதான் பாவங்களின் அதிகமான பாவங்களின் தலைவாசல். சின்னத்துல இருந்து உங்களோட பிள்ளைக்கு பொய் என்றாலே நடுங்குதா? பொய் பேச நடுங்குதா? பொய்யே வாயிலிருந்து வராதா? அந்த புள்ள பின்னாடி பாவங்கள் செய்ய பயப்படும். எந்த புள்ள சர்வ சாதாரண பொய் பேசுதோ கொலை செஞ்சுட்டு கூட பயப்படாம நிக்கும். சின்ன காலத்துல இருந்து சின்ன சின்ன திருட்டு, ஒரு பென்சில களவாண்டிட்டு நான் எடுக்கலன்றா அந்த பொய்ய சொல்ல பழகினவன் உலகமாக பெரிய அநியாயங்களை செஞ்சுட்டு பொய் காப்பாத்தும் நம்பிட்டு இருப்பார். அந்த பொய் தான் அதிகமான பாவங்களினுடைய தலைவாசல். ஒரு மனிதன் பொய்யையும் அது சார்பான விடயங்கள் இருக்கிறதா இல்லையா? பொய் பேசிட்டு இருக்கிறது, பொய் சொல்லி இந்த கோல் சொல்பவர்கள் கூட அதிகமா என்ன செய்வாங்க, கையால மடியால போட்டு 4 விஷயத்தை சேர்த்து சொல்லி விட்டுருவாங்க. பொய் சார்ந்த செயல்கள், வீணான செயல்கள். ரமலான்ல ஏன் ரப்பு இதை முற்படுத்தி, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இதை குறிப்பிட்டு சொல்றாங்கடா? இந்த ரமலானில் பொய்ய மட்டும் வாழ்க்கையில இருந்து விட்டு பாருங்க. பொய்யே பேச மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து பாருங்க. அப்ப நாங்க சுபகுல இருந்து இஃப்தார் வரைக்கும் பட்டினி கிடந்தும் வேலை இல்லையா பொய்ய பேசினாங்க. அப்ப எது முக்கியம்? ஒரு பொய்ய பேசும்போது, பொய்யான செயல்களில், வீணான செயல்களில், தீய செயல்களில் ஈடுபடும் போது, சாப்பிட நோம்போடு இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பிட எப்படி மனசு வராதோ அதே மாதிரி பொய் பேசுறதுக்கும் மனசு வரக்கூடாது. இதுதான் இந்த ரமலானுடைய ட்ரைனிங். ஹலாலான உணவையே அல்லாஹ் ஹராமாக்கினான் என்பதற்காக நான் கட்டுப்பாடோட பசிய பொறுத்துட்டு இருக்கிறேன். ஹராமான பொய்ய உன்னால விட முடியுமா முடியாதா? இதை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு பரீட்சை களம் தான் இது. இங்க பயிற்சி எடுத்தால்தான் ஏனைய நாட்களிலும் ஏனைய மாதங்களிலும் பொய்யோடு சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டோம். இது இல்லாட்டி, இந்த பொய்யையும் அது சார்ந்த செயல்களை விட்டும் ஒருத்தர் தூரமாகிட்டார்னா உலகத்துல நடக்கக்கூடிய பெரும்பான்மையான பாவங்களை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற பாவங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரமலான் வந்திருக்கும், 5 நேரம் நல்லா தொழுவோம், அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை நிறைய ஓதுவோம், திக்ருகள் செய்வோம், கயாமுல் லைல் எல்லாம் தொழுவோம். ஆனால் சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய பாவங்கள் எப்பயோ எடுத்த ஒரு கடன் இன்னும் கொடுத்திருக்க மாட்டார். ரமலானும் பெய்திருக்கும், கடனாகவே தான் இருக்கும். எத்தனை கியாமுல் லைல் நீங்க தொழுதாலும், எவ்வளவுதான் ரப்பிடத்திலே தௌபா செய்தாலும், ஒன்று கடன் தந்தவர் உங்களை மன்னிக்கணும், ஹலாலாக்கணும், இல்ல நீங்க கடனை திருப்பி கொடுக்கணும். இது நடக்கும் வரைக்கும் ரப்பிடத்துல மன்னிப்பில்லை. அவதூறு பரப்பி இருப்போம், பொய்யான தகவல்களை இல்லாத பொல்லாத எல்லாம் ஒருத்தரை பத்தி பேசி அவட்ட மனசை நோகடிச்சிருப்போம். நீங்க என்னதான் அழுது தொழுது ரப்பிடத்திலே மன்றாடினாலும் இன்னொரு மனிதனுடைய மனசை நோகடிச்சிருந்தீங்கன்னா, அவர் மேல அவதூறு பரப்பி கோல் சொல்லி இருந்தீங்கன்னா, நீங்க நேரடியா அவரிடத்துல போய் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் உங்களை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பில்லை. அப்ப நாங்க பாவங்களை மன்னிக்க, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்று நினைக்கிற மிக முக்கியமான மாதம் இது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் என்று எல்லா அடியார்களும் விரும்புற மாதம் இது. ஆனா நாங்க அல்லாஹ்ட்ட மட்டும் மன்னிப்பை கேட்டுட்டு நாம செஞ்ச தவறுகளை எல்லாம் மறந்துட்டோம் என்று வைங்க, மனிதர்கள் அவர்களுக்கு செய்த பாவங்களை நாம் அவர்களிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்காத வரைக்கும் ரப்பு மன்னிக்க போறதில்லை. கொலையாக இருக்கலாம், திருட்டு, களவு, கொள்ளை,
மோசடி, விபச்சாரம் எல்லாத்துக்கும் பொய் தான் முதல் ஆரம்ப தலைவாசல். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? போதை வஸ்து எடுங்களேன். இன்னைக்கு எல்லா ஊர்களும் ஏதாவது ஒரு ஊர் விதிவிலக்கா இந்த ஊர்ல போதையே இல்லையா என்று சொல்றதுக்கு ஸ்ரீலங்கால ஒரு ஊரை காட்ட முடியுமா? எல்லா இடத்திலும் இருக்குது. ஏன்? ஆரம்பம் எங்க தெரியுமா? பொய் தான். ஆரம்பம் பொய்யில இருந்து தான் விக்கிறாங்க. இது போதை இல்ல, கொஞ்சம் பாருங்கன்னு தான் விக்கிறவர்கள் விக்கிறாங்க. பொய். குடிச்சவன் உமா வாப்பட்ட முதல் நாளே வித்தியாசம் குடிச்சேன்னு கேட்ட இல்ல நான் குடிக்கவே இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு அதுக்கு பிறகு பழகுறான். பழகின பிறகு உடையலாது. நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், பொய்யில இருந்து நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் என்றால் நிறைய பாவங்களை விட்டும் தூரமாகலாம். அடுத்தது, இந்த பாவங்களை எல்லாம் நாம் செய்கிற நேரம், வெறுமனே ரமலான் வந்துட்டு குர்ஆன் ஓதினோம், அல்ஹம்துலில்லாஹ் ஓதத்தான் வேணும், கியாமுல் லைல் தொழுதோம், அதனாலேயே நாம் சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக ஆக முடியாது. பாவத்தை வெறுத்து ஒதுக்கி ரப்பிடத்துல மன்றாடணும். தௌபாவுடைய முக்கியமான அடிப்படை அது. அதுக்கு பிறகும் திரும்ப பாவம் செஞ்சு படும். சில நேரம் மனசால உண்மையாவே வெறுத்து ஒதுக்கிட்டு கூடாதுன்னு இருந்துட்டு சில வருஷங்கள் விட்டே இருப்போம். சில வருடங்களுக்கு பின்னாடி திரும்ப அந்த பாவம் செஞ்சு படும். அப்படி வந்தால் ரப்பு மன்னிப்பான், பிரார்த்தித்தால். அதற்காக வேண்டி செஞ்சி 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 தொடர்ந்து அந்த பாவத்திலே இருக்க கூடாது. அபு மிஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு நபித்தோழர், மிக முக்கியமான ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து எல்லாமே நல்லம். அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் மது தடை செய்யப்பட்ட பின்னாடி விட்டுட்டாங்க. இவரால விட முடியல. நிறைய சகோதரர்கள் உண்மையாகவே தக்குவாவோட இந்த வருஷத்திலாவது இந்த பாவங்களை எல்லாம் உடனும் என்ற உண்மையான ஒரு ஆசையோட இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருப்பீர்கள். இந்த மாசத்திலிருந்து இதை உட்டுறணும் என்ற ஒரு நல்ல நியத்து வச்சிருப்பீர்கள். கஷ்டமாக இருக்கும் சில நேரம். திரும்ப ஷைத்தான் தூண்டுவான் சில நேரம். இஃப்தார் நோம்பு திறந்த உடனே சரி கொஞ்சம் செஞ்சிருவோம் என்று நினைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த சிகரெட் குடிக்கிறவங்க சுபஹ்ல இருந்து மகரிப் வரைக்கும் எப்படியோ கட்டுப்படுத்திட்டு இருந்துட்டு ஈச்சப்பழமும் தண்ணியும் மட்டும்தான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு சாப்பாடுக்கு முத ஒரு சிகரெட்டை எடுத்து ஊதாட்டி அவங்களுக்கு கஷ்டம். இதெல்லாம் ஷைத்தான் போடுற சிந்தனைகள். குடிக்காட்டி ஏலாதுன்னு எல்லாம். சரியா? பாருங்க, நபித்தோழர் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உட்றதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவருக்கு ஹத்து, தண்டனை, கசையடி. ரசூலுல்லாஹ் மௌத்து. நல்ல நபித்தோழர், சஹாபாக்களோட இருந்தவர் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் கசையடி, ஹத்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். திரும்ப அவர் எவ்வளவு முயற்சிக்கிறார். இந்த ஒன்றில இருந்து அவரால் வெளியே வர முடியல. ஆனா மனசுல வேதனை இருக்குது, இந்த உடனம் என்ற ஆசை இருக்குது, திரும்ப செஞ்சு படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஏலாம இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே விலங்கிட்டு வைக்கிறாங்க, கட்டி வைக்கிறாங்க. திறந்துட்டா தானே வைத்து குடிப்பார், கட்டி வைக்கிறாங்க. தண்டனை, நீங்க குடிக்க இயலாது. ஒரு யுத்தம் நடக்குது சகோதரர்களை. கொஞ்சம் கவனமாக இந்த வரலாறை கேளுங்க. அல்லாஹ் யாருக்கு எந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த இரவில் மாற்றத்தை உருவாக்குவான் என்று ரப்பு அவன் மட்டும்தான் அறிந்தவன். தூய எண்ணத்தோட உண்மையான இஹ்லாஸோட ரப்பிடத்திலே கெஞ்சி மன்றாடினால், பாவத்தை விட்டும் என்னை வெறுத்து ஒதுக்கி என்னை தூரமாக்கிறியா அல்லாஹ் என்று உள்ளத்தால உணர்ந்து கேட்டீங்கண்டா, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் உங்களுக்குள் உண்மையான மாற்றத்தை, பாவத்தை உட்றதல்ல, பாவத்தை வெறுத்து ஒதுக்கணும். இப்ப காதிசியா யுத்தம் நடக்குது. எல்லாரும் பெய்த்துட்டாங்க, முஸ்லிம்கள் ஆண்கள் எல்லாம் யுத்தத்துக்கு பெய்த்துட்டாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு தளபதியாக பொறுப்பெடுத்து போறார். அவருடைய வீட்டுல இந்த அபூ மிஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். கட்டி வச்சுட்டு இப்ப இவருக்கு வரையலாம், யுத்தத்துல கலந்து கொள்ளலாம், எல்லா ஆண்களும் பெய்த்துட்டாங்க. இவருக்கு மனசுல வேதனை, எல்லாரும் பெய்த்துட்டாங்க, என்னால மட்டும் போக முடியாம இருக்கிறேன்.
அவருடைய சாத் ரலியல்லாஹுடைய மனைவியை கூப்பிட்டு அல்லாவை முன்னிறுத்தி ஒன்று கேட்கிறாங்க. அல்லாவை முன்னிறுத்தி உங்களிடத்திலே கேட்கிறேன், நான் பாவி, நான் பாவம் செய்தவன், என்னால் இந்த பாவத்தை விட்டுக்கொள்ள எல்லாம் இருக்கிறேன், நான் இந்த யுத்தத்துக்கு போகணும், நீங்க எனக்கு உதவி செய்யணும். நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், இந்த பாவத்துக்கு நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற வேண்டும், நான் இந்த யுத்தத்திலே பங்கு பற்றி ஷஹீதாகணும், எனக்கு நீங்க வாய்ப்பு தரணும் என்றார். ஒரு வாக்குறுதி கொடுத்தார், அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த யுத்தத்தில் நான் கொல்லப்படவில்லை என்றால் இப்ப எப்படி இந்த இடத்துல நான் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறேனோ அதே மாதிரி திரும்ப வந்துருவேன், யாருக்கும் தெரியாமல் வந்துருவேன், நான் வாக்குறுதி தர்றேன், அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன், என்ன விடுங்க. விட்டாச்சு. இப்ப இவர் போனா எடுக்க மாட்டாங்க, ஏன் தண்டனையே வச்சிருக்கதே கட்டி, போனா எடுக்க மாட்டாங்க, யார் என்று விளங்க கூடாது என்பதற்காக. மனசுல வேதனை, எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த பாவம் என்ன விடுவதில்லையே, இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நான் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய உயிரை கொடுக்கணும் என்று அந்த பாவத்தின் காரணமாக, பாவத்தை வெறுத்ததின் காரணமாக, பாவத்துல இன்பம் இருக்கலாம் அவங்களுக்கு, பாவத்துல வெறுப்பு இருந்துச்சு, அதை உடனும் தான் இருந்துச்சு. முகத்தை மறைச்சு ஒரு துணியை எடுத்து அப்படியே கட்டுறார். யுத்தம் நடந்துட்டு இருக்குது, கடுமையான யுத்தம், முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இவர் போய் யுத்தத்துல பங்கெடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர், அபூபக்கர் ரலியுடைய காலத்தில் இருந்தவர், உமர் ரலி அவர்களுடைய காலத்தில் இருந்த மிக முக்கியமான நபித்தோழர். என்னால இன்னும் இந்த பாவத்தை விட முடியலையே என்ற வேதனை, அந்த மன வேதனை, அந்த மனசுல உள்ள வேதனை அப்படி அந்த யுத்தத்தில் கொட்டுறார். மிக வீரமாக கலந்து கொள்றார், சரமாரியாக வெட்டி தாக்குறார் காபிர்களை, அல்லாஹ்வுடைய எதிரிகளை கொலை செய்கிறார். மனசுல உள்ள வேதனை பாவத்திலிருந்து வெளியே வர இயலாம இருக்குதே, அந்த வேதனை அவரை மிக வீரத்தோடு அந்த யுத்தத்திலே பங்கு பெற்று வைத்தது. எல்லாத்தையும் சரமாரியா வெட்டுறார். முஸ்லிம்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்றார்கள், முஸ்லிம்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்றார்கள். இவர் ஷஹீதாகல்ல, இவர் மௌத்தாகல்ல, வாக்கு கொடுத்த மாதிரி திரும்ப அதே இடத்துல திரும்ப அப்படியே விலங்கிடப்பட்ட மாதிரி இருக்கிறார். யுத்தம் முடிஞ்சு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியோட பேசிட்டு இருக்கிறார், சாப்பிட்டுட்டு கதைச்சிட்டு இருக்கிற நேரம் அவர் சொல்றாரு, இப்படி முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது வந்துச்சு. இந்த யுத்தத்துல நடுவுல ஒரு மனிதர் வந்தார், அவர் யார் என்று தெரியாது, ஒரு மனிதர் வந்தார், முகமெல்லாம் மறைச்சிருந்துச்சு. சுபஹானல்லாஹ், அவருடைய வீரம், அவர் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டார் தெரியுமா, எப்படி எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார் தெரியுமா. அவரால தான் இந்த யுத்தமே முஸ்லிம்களுக்கு சார்பாக முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தது என்று சொல்ற அளவுக்கு அப்படி அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினார். சொல்லிட்டு சாத் ரலியல்லாஹு சொல்றார், இந்த அபூ மெஹ்சன் மட்டும் இங்க இல்லாட்டி அவர்தான் அங்க வந்திருப்பார்னு நான் சொல்லுவேன். அவர் அங்க இருக்கிறதால அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏண்டா எப்படியோ அவருடைய சில ஆக்ஷன்ஸ்கள், சில செயல்முறைகள், அவருடைய நடை ஏதோ ஒன்றுல சஹாபாக்களுக்கு விளங்குமா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து இருக்கிறவரே, இவர் இங்க இல்லாட்டி இவர் தான் என்று எங்களுக்கு விளங்கி இருக்கும், இவர் இருக்கிறதால யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு. அவருடைய மனைவி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்க போன பின்னாடி இப்படித்தான் இவர் கேட்டார், நான் அவரை திறந்து விட்டேன், அவர் திரும்ப வந்தார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட உணர்வு பாருங்க. அவர் போறார், வைத்து அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹுடைய விலங்குகளை எல்லாம் அப்படி கட்டி வச்சதெல்லாம் அப்படி அவிழ்த்து விட்டு அவரை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து, அபூ மெஹ்சன், உங்களை கட்டுவதற்காக தகுதி எங்களுக்கு இல்லை, யுத்தத்தில் அல்லாஹ்வுக்காக நீங்க போராடின அந்த போராட்டம், உங்களை கட்டுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க எங்கேயாவது பேய்த்துருங்க, இதுக்கு பிறகு நான் உங்களை கட்ட மாட்டோம். அந்த வேதனை அவர் சொல்றார், அல்லாஹ் இன்றைய தினம் என்னை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக, ரப்பு என்னை இன்றைக்கு கண்ணியப்படுத்தினார்,
நான் ஒரு போதைக்கு அடிமையானவனாக இருந்தும், ஒரு பாவத்தை விட முடியாதவனாக இருந்தும், அந்த வேதனை அவர் எவ்வளவு தௌபா செஞ்சிருப்பார், எவ்வளவு ரப்பிடத்திலே கெஞ்சிருப்பார். அதனால அல்லாஹ் யுத்தத்தை இவருடைய கையில அந்த யுத்தத்தின் வெற்றியை கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ரப்பு என்னை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் மீதானியாக இன்றிலிருந்து நான் இந்த சாராயத்தின் பக்கமே போக மாட்டேன் என்று முடிவு செய்து சத்தியம் பண்ணி திருந்தினார். ஏன் சொல்றேன் தெரியுமா? பாவத்தை செஞ்சுட்டு மட்டும் இருந்தால் போதாது சகோதரர்களே. மனசு பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை விட்டும் தூரமாகணும் என்று ஆசைப்படணும். ரப்பிடத்திலே கெஞ்சி 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 கேட்கணும். இந்த இரவுகள், எல்லா இரவுகளும் பாவ மன்னிப்பு கேட்க தகுதியான இரவுகள். இந்த ரமலானுடைய இரவுகள் மிக மிக புனிதமான இரவுகள், மிக தகுதியான இரவுகள். அல்லாஹ் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், குர்ஆனுடைய வசனம். சஹர் நேரத்தில் மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். ரமலான் அல்லாத மற்ற மாதங்கள்ல எத்தனை பேர் சஹருடைய நேரத்தில் எழும்புறோம், தஹஜ்ஜத் எத்தனை பேர் தொழுகிறோம், எத்தனை பேர் மன்னிப்பு கேட்கிறோம் தெரியாது. அன்பு சகோதரர்களே, இந்த நாட்களிலாவது சஹருக்கு எழும்பி சாப்பிட்டுட்டு திரும்ப சுபக தொழுதுட்டு தூங்கக்கூடிய பழக்கத்தில் இருந்து வெளியே வந்து வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், ரப்பு சொல்லுகிறார், நல்லடியார்கள் சஹர் நேரத்தில், அந்த அதிகாலையுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். செஞ்ச பாவத்தை நினைங்க, இரவுல ரப்போட தனிமையாக இருங்க. அல்லாஹ் இப்படி எல்லாம் செஞ்சிட்டேன், இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பாவம் என்று தெரியாமல் செய்ததும் இருக்குது, பாவம் என்று தெரிஞ்சும் விட முடியாமல் செஞ்சுட்டு இருக்குது. என்ன பாதுகாத்துடு ரப்பே. எத்தனை துவாக்கள் சகோதரர்களே. குர்ஆனை ஓதக்கூடிய நீங்க அர்த்தத்தை உணர்ந்து ஓதினால், இதுவரைக்கும் குர்ஆன இந்த 5, 6, 7 நாட்களுக்குள்ள ஓதினவர்கள் எத்தனையோ துவாக்களை கடந்து வந்திருப்பீர்கள். சூரா அஅராஃப்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா சும்மா ஓதிட்டு போய்த்திருப்போம். அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்கள். அரபு தெரியாட்டி மீனிங்க பார்த்தாவது ஓதுங்க. ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரே ஒரு தப்பு செஞ்சார். அவர் கேட்டார், ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா, யா ரப், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்தோம். பாவம் என்றால் நான் எனக்கு செய்த அநியாயம் என்பதை முதல்ல சரியாக புரிந்தால், வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். வயில்லம் தக்ஃபிர் லனா, யல்லா நீ மன்னிக்காட்டி, வதர்ஹம்னா, யல்லா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரின், நாங்க நஷ்டம் அடைஞ்சிருவோம் யா அல்லாஹ். இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்பு தந்தானே சகோதரர்களே. இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தாமல், இந்த இரவுகளை சரியாக பயன்படுத்தாமல், நீண்ட இரவுகளில் நின்று வணங்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறாமல் மிச்ச நேரம் நிக்கிறோம். நான் அடிக்கடி எல்லா பயான்ல சொல்றதுதான் காலத்தோட சம்பந்தம் என்பதால திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இரவு வணக்கத்துல நிப்போம், கியாமுல் லைல்ல நீண்ட ருக்கூகள் இருக்கும், நீண்ட சுஜூதுகள் இருக்கும். நிறைய பேர் சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம் அவ்வளவுதான் 3 தடவை சொல்லிட்டு வேற என்ன சொல்றேன்னு தெரியா. இமாம் இருப்பார் மிச்ச நேரத்துக்கு. சுஜூதுக்கு போனா சுப்ஹான ரப்பில் அக்லா, சுப்ஹான ரப்பில் அக்லா, சுப்ஹான ரப்பில் அக்லா. இமாம் மிச்ச நேரத்துக்கு இருப்பார். என்னடா இவரு சுஜூதுல இருந்து எழும்புறாரே இல்லையே என்று தான் நினைக்கும். இந்த நேரம் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நேரம். வஹுவ சாஜிதுன், சுஜூதிலே அவர் இருக்கும் நேரம். சுஜூதிலே இருக்க நேரம் கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் ருக்கூலையும் சுஜூதிலையும் செய்த பிரார்த்தனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி வந்த நேரம் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்குறான், இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அதனுடைய வசனங்கள், கடைசி வசனங்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்களே. அல்லாஹ் சொல்றான், நபியே ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்கள், பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை புகழுங்கள், வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இந்த குர்ஆன் வசனம் என்றைக்கு இறங்கிச்சோ அன்று முதல் ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் ருக்கூலையும் சுஜூதலையும் அதிகமாக கேட்ட துஆ சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. அர்த்தம் என்ன? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா, யா அல்லாஹ் நீ தூயவன்,
வபிஹம்திக, உன்னை புகழுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு ரஹ்மானே, என்னை மன்னித்து விடு ரஹ்மானே. அர்த்தத்தை விளங்கி சுஜூதுல இருக்கிற நேரம் உள்ளத்தால பாவத்தை நினைத்து மனசால நொந்து தப்பு செஞ்சிட்டேன் ரஹ்மானே, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி. உள்ளத்தால் உணர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த சுஜூதுகள் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வழியாக அமையும். இந்த ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெறாமல் ரமலானை விட்டுட்டோம் என்று வைங்க, ரமலானை கடந்துட்டோம் என்று வைங்க, மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அப்படிப்பட்ட நஷ்டவாளிகளாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களை மாற்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, பாவங்கள் அதை வெறுக்காவிட்டால் அதை விட்டும் தூரமாகணும் என்று மனசால முடிவெடுத்து அந்த பாவத்தை வெறுத்து ஒதுக்கி அந்த பாவத்தை கண்டாலே மனசு சஞ்சலப்படுகிற அளவுக்கு நமக்குள் மாற்றம் வரவில்லை என்றால் இந்த ரமலானும் வளமையான ரமலான் மாதிரி கடந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து பாவங்களை வெறுக்கிறது ஒரு பகுதி, நன்மையின் பக்கம் ஈர்ப்பு என்பது ஒரு முக்கியமான பகுதி. குத்துபாவுடைய நேரம் தெளிவாக விளக்குறதுக்கு இடம் கொடுக்காது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நன்மையின் பக்கம் ஈர்ப்பு என்பது சகோதரர்களே, சும்மா நன்மை செய்யறது உண்டு. நிறைய பேர் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மை எப்படி தெரியுமா? பொதுவா சும்மா எல்லாரும் ரமலான் வந்தா குர்ஆன் எடுப்பாங்க, நாங்களும் எடுக்கிறோம், ஓதுறோம். ரமலான் வந்தா கியாமுல் லைல், சும்மா எல்லாரும் பள்ளிக்கு போறாங்க, நாங்களும் போறோம், தொழுகிறோம். அப்படி அல்லாமல் ரமலானோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நீங்க பாத்தீங்கன்னா, மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாப், ஈமான் இருக்கணும், இஹ்திசாப் நன்மையை எதிர்பார்த்து ஒரு ஆர்வத்தோட அந்த நன்மையின் பக்கம் ஒரு ஈர்ப்பு இருந்தால்தான், நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு தொழுகையை தந்திருக்கிறானே, இப்படி சுஜூதுகளை தந்திருக்கிறானே, இப்படி இஸ்திக்ஃபார்களை தந்திருக்கிறானே, குர்ஆனை ஓத ஓத இவ்வளவு நன்மையை, சுப்ஹானல்லாஹ், அதை விளங்கி பாவத்தின் பக்கம் வெறுத்து நன்மையின் பக்கம் ஈர்ப்போட வரணும். ஒரு ஆர்வத்தோட ஆசையோட, சும்மா எல்லாரும் போறாங்களேன்றதுக்கு போகாமல் அப்படி ஆரம்பித்த நிறைய பேர் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் வந்தவர்கள் படிப்படியா குறைஞ்சிட்டே போவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த கொஞ்ச நாள் எப்படிப்பட்ட நாட்கள்? இந்த 7-8 நாளைக்கு பிறகு திரும்ப கடைசி 10 வரும் வரையும் இந்த 2 கிழமை ரமலான்லயும் கொஞ்சம் நார்மலான டேஸ் மாதிரி எல்லாருக்கும் நினைவு. ஆரம்பத்துல நல்லா கியாமுல் லைல் தொழுதவங்க இப்ப கொஞ்சம் குறைஞ்சிரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸ்வை ஒழுங்கா ஓதிட்டு வந்தவங்க ஒரு நாள் மிஸ் ஆயினத்தோட இந்த ரமலான்ல எல்லாம் அடுத்த ரமலான்ல பார்த்துருவோம்னு விட்டுருவாங்க. அன்பு சகோதரர்களே, நன்மையின் பக்கம் ஈர்ப்பு என்றால், இப்படி ஒரு மாதத்தை ரப் எனக்கு தந்திருந்தும் இந்த மாசத்துல ஓதாட்டி இத மாதிரி வேற எந்த மாசத்திலேயாவது அதிகமாக குர்ஆன் ஓதிப்படுமா? குர்ஆன் எப்பயும் ஓதணும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதத்திலும் அதிகம் ஓதாட்டி வேற எப்போ ஓதுறது? இந்த மாதத்திலையும் தஹஜ்ஜத் தொழுது பிரார்த்தித்து இஸ்திக்ஃபார் செய்து தனிமையிலே ரப்பிடத்திலே மன்றாடி கண்ணீர் வடிக்காவிட்டால் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க, இத்தனை நோன்பு பிடிச்சோம், குர்ஆனை ஓதுற யாருக்காவது அதனுடைய வசனங்களை பார்க்கும் போது, மறுமையுடைய வசனங்களை பார்க்கும் போது உண்மையான ஒரு வேதனையும் உண்மையான ஒரு அச்சமும் கவலையும் மறுமையை நினைச்சு எத்தனை பேருக்கு வந்துச்சு சகோதரர்களே? கியாமுல் லைல்ல நிக்கிறோம், தொழும் போது எனக்கு ரப்பு தந்த பெரிய ஒரு சான்ஸ் இது, மன்னிப்பை எப்படியாவது கிடைச்சி பெற்றுக் கொள்ளணும் என்று கெஞ்சி கெஞ்சி ஏங்கி ஏங்கி கதறி கதறி அழுந்து பாவ மன்னிப்பை பெற வேண்டிய காலங்கள். அன்பு சகோதரர்களே, மிக வேதனையான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இந்த ரமலானுடைய முதல் நாள் சுபஹு தொழுகை, பள்ளிக்கு ஜமாத்துக்கு போனா ஏனைய நாட்கள்ல முதல் சஃப்ல நிற்போம். நான் அந்த நாள் ஜமாத்துக்கு போறேன், முதல் நாள் வல்லாஹி பள்ளிக்குள்ள போகும்போது நினைச்சு இன்றைக்கு எனக்கு இடம் இல்லை போல பள்ளியில, அப்படிதான் இருக்கும், அதுதான் இயல்பு. சுபஹு தொழுகைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி சஃப்ல தான் நான் நிக்கிறேன் முதல் நாள். சரியா?
அது முடிய இன்னொரு மௌலவி, என்னுடைய ஒரு நண்பர், அவரை நான் சந்திக்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு தோழர் பள்ளிக்கு வந்துட்டு அவர் சொல்லி இருக்கிறார், நான் இந்த ரமலான் முழுக்க சுபகு ஜமாத்துக்கு வரணும், ஒவ்வொரு ஜமாத்துக்கும் வரணும் என்று தான் நினைச்சேன். ஆனால் நான் வந்த உடனே சில பேர் சொன்ன வார்த்தைகள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? கொஞ்சம் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எப்படியெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? சில பேர் கேட்குறாங்க, ஊர்ல பள்ளி ஒன்று இருக்குதுன்னு இப்பதான் நினைவு வந்துச்சான்னு கேட்குறாங்க. சரி, இன்னொருத்தர் நீங்க ஆம்பளையான்னு கேட்கிறார். ஏன் ஆம்பளைன்னா பள்ளிக்கு வரணும் தானே, இவ்வளவு நாள் வரல, இன்னைக்கு தான் வந்து நீங்க ஆம்பளையா, இன்னைக்கு தான் தெரியும், இது எதுக்குன்னு கேட்கிறேன். அவரு தொலாட்டி நீங்களா நரகம் போறீங்க? நீங்க செய்கிற இந்த காரியம் அவரை ஆர்வப்படுத்துமா? அவர் சொல்லி இருக்கிறார், வெக்கமா இருக்குது ஜமாத்துக்கு வர்றதுக்கு, உண்மையா திருந்தி தான் வந்தேன். அதே மாதிரி இன்னொரு சகோதரர் சொன்னார், இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் சகோதரர்களே இந்த மீம்ஸ் அப்படின்னு வருமா இல்லையா, இது காலத்துக்கு மிக முக்கியம். அதனால சொல்லி முடிக்கிறேன். இந்த மீம் கிரியேட்டர்ஸ் நினைக்கிறாங்க எப்படின்னா, வேற வேலை வெட்டி இல்லையோ, அல்லாஹு ஆலம், ஏன் இப்படி பண்றாங்க, அல்லாஹு ஆலம். அன்பாக அழைத்து சொல்றேன், அப்படி செய்யறவங்க யாராவது இருந்தால், அது அந்த மாதிரியான விஷயங்களை பகிரக்கூடிய இளைஞர்கள் சகோதரர்கள் இருந்தால் அன்போடு உங்களை அழைத்து சொல்கிறேன், அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களிடம் கேட்கிறேன், தயவு செஞ்சு ஏனைய சகோதரர்களுடைய மனசு நோகும்படி, அவர்களை கேவலப்படுத்தும்படி, நன்மை செய்தவங்களையும் வெட்கப்பட வைக்கிற அளவுக்கு எதையும் செஞ்சிடாதீங்க. என்ன போட்டிருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் என்று உட்கார்ந்துட்டு சில பேர் என்ன பண்றாங்க, பள்ளிக்கு வாரவர்களையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி ரமலான் குருவிகள் அப்படின்னு போட்டு வர்றவங்க கொஞ்ச நாளைக்கு வருவாங்க, அப்படி பறந்து போய்த்துருவாங்க. சுபஹானல்லாஹ், வர்றவருக்கு எப்ப மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான் தெரியாது. எப்ப அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவான், எந்த நாள் எந்த இரவு தெரியாது. மீம போடுற நீங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவரா? சொர்க்கம் போக தகுதி உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிட்டா? என்ன அடிப்படையில போடுகிறார்கள் சகோதரர்களை? அல்லாஹ் பாதுகாக்கணும். வேதனையோட சொல்றேன், திருந்தி வரணும் என்று வந்தவர் சொல்றார், இதுக்கு பிறகு ஜமாத்துக்கு வர வெக்கமா இருக்குது, வீட்லயே தொலை நினைக்குது. ஏன்? வர்றவர்கள் அன்போடு வரவேற்கணுமா இல்லையா? கவலைதான். ரமலான் அல்லாத காலங்கள்ல யாரும் வாராங்க இல்லைன்றது கவலைதான். அதற்காக வேண்டி வர்றவர்களையும் வராமல் இருக்கிற வேலையை செய்யறது சரியா? இந்த மீம நாலு இளைஞர்கள் பார்த்துட்டு ஃபன்னுக்காக அவங்க இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றார். ஜஸ்ட் ஒரு ஃபன் என்றார். ஹலாலான ஃபன் இருக்குது, இளைஞர்கள் விளங்கணும் என்பதற்கு சொல்றேன். ஹராமான ஃபன்னும் இருக்குது, அல்லாஹ் தடுத்த கூடாத காரியங்கள். உங்களோட இதை பார்த்துட்டு நீங்க 4 பேருக்கு அனுப்புறீங்களா? நீங்க கிரியேட் பண்ணின ஒன்றை, இந்த மாதிரியான ஒன்றை யாரு இன்னொரு 4 பேருக்கு அனுப்புறதுக்கு ஒரு 10 செகண்ட் போகுமா? அந்த 10 செகண்டும் அவர் இந்த பாவத்தை செய்யறதுக்கு நீங்களும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். நன்மை செய்பவர்களை ஆதரித்து ஆதரவோடு அன்போடு வாங்க பள்ளிக்கு, வாங்க கியாமுல் லைலுக்கு, வாங்க தொழுவோம், சேர்ந்து தொழுவோம், பயானுக்கு இருப்போம், அங்க இருக்குது வாங்க அழைத்து அழைத்து கூப்பிட்டு ஆர்வம் கொடுக்கிறதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பவர்கள் உங்களில் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கணும். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த மீம கிரியேட் பண்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல சகோதரர்களே. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு கமெண்ட் பண்றதுக்கும் லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பாக சொல்லுகிறேன், வேணாம். இந்த ரமலானுடைய நாட்களிலாவது பள்ளிக்கு வர்றவர்களை கேவலப்படுத்தி மீன் போடுறதோ, பாவத்தை உட்டிருப்பாங்க ரமலான்ல மட்டும் பாவத்தை உடுகிறார்கள் என்பதை கேவலப்படுத்தி ஏன் உடக்கூடாதா? ரமலான்லையும் உடாவிட்டால் என்ன சகோதரர்களே, அது கேவலமா? அல்லாஹ்வுடைய மாதம் இது, அல்லாஹ் தக்குவாவை தருகிற மாதம் இது. விடத்தான் வேண்டும், ரமலானிலாவது விடத்தான் வேண்டும். அதையும் கொச்சைப்படுத்தி இன்றைக்கு இப்படி பேஸ்புக்லையும் இப்படி மீடியாக்களையும் ஷேர் பண்ணுகிறார்களே ஒரு குர்ஆன் வசனத்தை.
இப்படி மீமை யோசிச்சு யோசிச்சு கிரியேட் பண்றவர்களுக்கு நான் ஒரு அன்பாக சொல்றேன், அல்லது அதை ஷேர் பண்றவர்களுக்கு அன்பாக சொல்றேன், நீங்க யோசிக்க எல்லாம் தேவையில்ல. ரப்புடைய வேதத்துல ஒரு வசனத்தை அன்றைக்கு டைப் பண்ணி உங்களோட பேஜ்ல உள்ள எல்லாரும் பாக்குறதுக்கு போடுங்களே. அந்த ஒரு வசனம் எத்தனை பேரை மாற்றும் என்று உங்களுக்கே தெரியாது, எத்தனை பேருடைய உள்ளத்தில் தக்குவாவை கொண்டு வரும் என்று உங்களுக்கே தெரியாது. அதனால இந்த மாதிரியான பாவங்கள் இருந்து ரப்பு எங்களை காப்பாத்தி நன்மையின் பக்கம் ஒரு ஈர்ப்போட ஆசையோட கியாமுல் லைலுக்கு வரணும், ஆசையோட குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதணும். கடைசியில இந்த வருடமும் எந்த வருடமும் மாதிரி இல்லாமல் அழகான முறையில் உண்மையான மாற்றத்தோடு முடியணும். மறுமையில வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, அல்லாஹ் மலக்குமார்கள் சஃப்பு சஃபா இருக்கும்போது ரப்பு வருவான். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், மறுமையில கண்ணு முன்னாடி நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அன்றைக்கு மனுஷன் உணர்ந்து கொள்வானாம். ரப்பு சொல்றான், இன்றைக்கு நீங்க உணர்றதால என்ன பலன்? நரகத்தை பார்த்த பிறகு தப்ப உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு உணர்ந்து மாறி வேலல்ல, அவன் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான் சகோதரர்களே, يقول يا ليتني قدمت لحياتي يا ليتني قدمت لحياتي. அல்லாஹ் எனக்கு தந்த வாழ்நாளில் நான் சொல்லுவானாம், என்னுடைய உண்மையான வாழ்க்கைக்காக, அதுதானே உண்மையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில உண்மையான வாழ்க்கைக்காக நான் நன்மைகளை செய்து முற்படுத்தி இருக்க வேண்டுமே. இந்த ரமலானில் செய்யாத நட்பாக்கியங்களா ஏனைய காலங்கள்ல செய்ய போறோம்? இந்த மாதத்தில் செய்யாத நல்லமல்களையா ஏனைய மாதங்களில் செய்ய போறோம்? சகோதரர்களே, மறுமையில் வைத்து கை சேதப்படுபவர்களாக இல்லாமல், அல்லாஹ் வரும்போது கை சேதப்படக்கூடியவர்களாக இல்லாமல், ரப்பை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக, மேலான ஜன்னாவை அடையக்கூடியவர்களாக வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களை மாக்கியர்ல வேண்டும். இன்னஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.